ஆறாவது மனைவி காலத்தி சாதிசா زوجي إن أكل لف وإن شرب اشتف وإن التجع التف ولا يولج الكف ليعلم البث. இந்த மனைவி தன்னுடைய கணவனை புகழ்கிறாளா இகழ்கிறாளா? இதற்கும் ரெண்டு விதமான அர்த்தங்களை ஷுர்ராஹுகள் இந்த ஹதீதுக்குரிய விளக்க உரையை சொல்கின்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் முதலாவது விஷயம், இந்த மனைவி இகழ்கிறாள். எப்படி? வீட்டுக்குள்ள வந்தாருண்டா இந்நாக்களை சாப்பிட்ற நேரம் வந்தால் சாப்பிடுவாரு. எப்படி சாப்பிடுவாரு? லஃப, எதையும் மிச்சம் வைக்காம சுருட்டி சாப்பிட்டு விடுவார். அப்ப சாப்பாடுறாமன் வீட்டுக்குள்ள வந்துட்டு பொஞ்சாதி இருக்காள், சாப்பிட்டாளா இல்லையா எதையும் கேட்கறல, வந்த வரத்துல எல்லாத்தையுமே வைக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே அப்படியே தின்ற. வீட்டுக்குள்ள பொஞ்சாதி என்ன செஞ்சா, புள்ள என்ன செஞ்சிச்சு, மற்றவங்க யாரை பத்தியும் அக்கறை இல்லாத ஒருவன். சரி, குடிக்கத்தான் கொடுப்பன்னு பார்த்தா ஒயின் ஷரிபஸ்தஃப, மண்டியும் இல்லாமல் உறிஞ்சி குடிச்சு விடுவான். ஒயின் ஷரிப, குடிக்கிறதுக்கு போனால் இஸ்தஃப, சரி தூங்குறதுக்கு தான் போனா ஒயின் இல்தஜா, தூங்க போனால் இல்தஃப, இருக்கிற ஒரே ஒரு போர்வை அதையும் இழுத்து போத்து ஈடுபடுத்திடுவான். அக்கறை இல்லாத, தன்னோட இருக்கிறவர்களை பற்றிய உணர்வு இல்லாத கணவன். சரி, இப்ப தின்ற, குடிக்கிற, படுக்கிற இப்படி இருந்தா மற்ற விஷயங்கள்ல குடும்பத்துடைய இல்லற வாழ்வு என்பது திருமணத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். தாம்பத்திய உறவு, அது பற்றி இவங்களுக்கு பெரும்பாலும் கவனம் இருக்காது. யாருக்கெல்லாம் தின்ற, குடிக்கிற, படுக்கிறன்னு சொல்ற உணர்வு மட்டும் இருக்குமோ இவங்களுக்கு மற்ற ரெண்டு விஷயத்திலையும் என்ன செய்யாது, எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி அக்கறை இருக்காது, அவங்களுக்கு தாம்பத்திய உறவுல எந்த விதமான சிந்தனையும் இருக்காது. எனவேதான் வலா யூலிஜுல் கஃப, ஜிமாவுக்குரிய கினாயத், கை போட மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் ஜிமாவுக்குரிய எந்த விதமான விஷயத்தையும் செய்ய மாட்டார். லியஅலமல் பஸ்ஸ, உணர்ச்சி, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை அறிந்து அந்த அடிப்படையில் ஏதாவது ஜிமாவுடைய விஷயங்களை செய்து கொள்வதற்காக எதுவும் செய்ய மாட்டார். எனவேதான் இந்த பெண்மணி தன்னுடைய கணவனை இகழ்கிறாள். இந்த ஹதீஸுடைய சாராம்சம் என்ன? மனிதனுடைய இயற்கையான அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய சில உணர்வுகள் மாறுபடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்ற உணர்வு அதுல தான் கண்ணறிக்கும், குடிக்கிறது, இழுத்து போத்திட்டு படுக்கிறது. இப்படி இருந்தால் அவங்களுக்கு வேற கவனங்கள் எதுலையும் இருக்காது. அதுல தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ரசனை முழுவதும் அதுல தான் இருக்கும். இன்னும் சில அறிஞர்கள் இந்த மனைவி கணவனை இகழவில்லை, புகழ்கிறாள். எப்படி? இவர் வந்துகிட்டு தாராளமாக அள்ளி எறிஞ்சி செலவு செய்கின்ற ஒரு ஆள். சாப்பிட வந்தார் என்றால் அவர் அந்த சாப்பாடை வந்துட்டு பிரிச்சுக்கிட்டு இதை நீங்க கொஞ்சம் சாப்பிடணும், பிள்ளைகள் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ற உணர்வு இல்லை. எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு தாராளமாக சாப்பிடுவார். இவர் கஞ்சத்தனம் இல்லாத ஒருத்தர். ஒயின் ஷரிப ஸ்டஃப, குடிக்கிறதுன்னு சொன்னாலும் முழுமையான, அதாவது தனித்தனியாக என்ன செய்வாங்க, குடிபானத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அவருடைய சாப்பாட்டை அவர் தின்னுவாரு, அவர் சாப்பாட்டை அவர் குடிப்பாரு, அவர பானத்தை குடிப்பாரு. எங்களுக்கு அவரு குடிச்சு மிச்சம் தந்துதான் நாங்க சாப்பிட்டு வாழணும்ன்ற அவசியம் இல்லை அவர். அப்படின்னா அர்த்தம், எங்களுக்குரிய தனி ஏற்பாடுகள் இருக்கும். அரபு நாடை பொறுத்த வரைக்கும் துணிகள் அந்த நாளில் வந்துட்டு இல்லாத ஒரு காலம். போர்வைன்னு சொன்னாலும் ஒரு போர்வை தான் இருக்கும். அந்த போர்வையோட தான் அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் கழிஞ்சிருக்குது. அவங்களோட குளிர்காலம், அவங்களுடைய சூடு காலம், இது அடிக்கடி அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு காலங்கள். இந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் தூங்குறதுன்னு சொன்னால் நம்மட ஊர்ல வந்துட்டு அடிக்கக்கூடிய இந்த குளிர்கள் எல்லாம் சாதாரணமானது. ஆனா அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் கடுமையானது. போர்வை இல்லைன்னு சொன்னா ஒரு ஆளால உயிர் வாழ இயலாதுன்ற அளவுக்கு கடுமையானது. இதனால வந்துகிட்டு
போர்வை என்பது அவங்களோட வாழ்க்கையில பெருமதியான ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படும். இப்படியான போர்வைகள் இருக்கிறது அரிதாகவும் இருக்கும். குடும்பத்துக்கு எல்லாருக்கும் மொத்தமான ஒரு போர்வை தான் இருக்கும். ஒன்றை விரிச்சுக்கிட்டு படுப்பாங்க, அல்லது கீழால வந்துட்டு படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, மேலால அவங்க அந்த குளிர்ல இருந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு போத்தி கொள்வாங்க. ஆனால் என்னுடைய கணவர் அப்படியானவர் அல்ல. அவர் முழுமையாக என்ன செய்வார், ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனித்தனி ஏற்பாடு செய்திருப்பார். அந்த துணிகளால, அந்த என்ன லிஃபாஃபுகளால நாங்கள் என்ன செய்வோம், முழுமையாக அந்த பெட்ஷீட்டுகளால போத்திக் கொள்வோம். இதுதான் இந்த இடத்துல இந்த மனைவி சொல்ல வருகிறாள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள்.